அடுத்த வாரம் ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தி வருது. நிருசிம்ம பெருமாள் அப்படிங்கிறவர் நமக்கு நாளைக்கு வா அப்புறம் வான்னு சொல்லக்கூடிய பகவான் கிடையாது. நாளைக்கு அப்படின்னு சொல்கிறவரே கிடையாது. பக்த பிரஹ்லாதனுக்காய் பிரத்யக்ஷம் மனசிம்மம். இந்த தம்மாத்தூண்டு பக்தியான அந்த பிரஹ்லாதனுக்கோசரம் அந்த நொடியே, அந்த கணமே, அந்த நிமிஷமே அங்கேயே வந்துதித்த அந்த பரந்தாமன் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி. அதுவும் எப்படி அந்த குழந்தை அவ்வளோ பக்தியாக கூப்பிடுது அந்த நரசிம்மமூர்த்தியை. இங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, எங்கே இருக்காரா அப்படின்னு அந்த இரண்யகசிப்பு கேட்கும்பொழுது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவர் அந்த பரந்தாமன் அப்படின்னு பூரண நம்பிக்கையோடு கூப்பிடுது அந்த குழந்தை. அந்த இரண்யகசிபுவோ அவன் மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தினாலையும் சாகக்கூடாது, மேலேருந்து விழக்கூடாது, கீழேருந்து விழக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. தேவன் மனிதரலும் மூவரக்கரலும் பாவ ஜந்துக்களாலும் பல ஆயுதங்களாலும் தாவரவைகளாலும் ஜங்கமாமதில்களாலும் ஊரீடும் உள்ளிலும் உள்ளும் புறத்திலும் ஒன்றால் இனி சாவில்லை என்றோர் வரம் தந்தருளும் இதுவே தான் எனதுள்ளம் எனதுள்ளம் எனதுள்ளம். பயங்கரமான தவம் பண்ணி பகவான் இடத்துல எப்படி ஒரு பிரார்த்தனையாம கேட்டு பெற்றுக்கொண்டு விட்டான். அப்போ பகவான் என்ன பண்ண முடியும்? மனுஷனாக வர முடியாது, பகவானாக வர முடியாது, மிருகமாக வர முடியாது. அதற்காக அந்த பரந்தாமன் என்ன பண்ணார்? நரசிம்மர், நரன்னா மனுஷன், சிம்மர்னா சிங்கத்தினுடைய முகம் கொண்ட ஒரு உருவத்தை எடுத்துட்டே அவர் தான் நரசிம்மர் அப்படின்னு பாராட்டப்படக்கூடியவர். அந்த நரசிம்ம மூர்த்தி சகல விதமான நன்மைகளையும் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். அவரால் முடியாததே கிடையாது. அவருக்கு வேண்டியதெல்லாம் நிறைய ஒன்றும் பெரிய பெரிய பாயசம் வடை இதெல்லாம் இல்லை, பண்ணி கொடுத்தா அவர் சாப்பிடுவார். ஆனால் பானகமே அவருக்கு ரொம்ப பிரியமானது. வெல்லம் போட்டு தண்ணியில் கரைச்சி ஏலக்காய் பொடிச்சு போட்டு சுக்கு பொடிச்சு போட்டு எலுமிச்சை மாட்டை பிழிஞ்சு அவர் எடுத்த பக்தியோடு வச்சோம்னால அவர் அதையே சாப்பிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அந்த பரந்தாமனான நரசிம்மர். அவருடைய மந்திரத்தை நம்ம அவர் நரசிம்ம ஜெயந்திக்குன்னு ஒரு வாரம் 10 நாள் இருந்தாலும் இப்போத்திலிருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அவர் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவன்றும் எல்லாருக்குமே தெரியும். எப்பேற்பட்ட கடன்கள், தொல்லைகள், நோய்கள், வழக்குகள், விஷனங்கள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த நரசிம்ம நாமாவளியை நம்ம சொல்லிட்டு வருவோம். இந்த நரசிம்ம நாமாவளி ஒரு 18 நாமாவளிகள், அஷ்டோத்திரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லிட்டு வருவோம். நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் அப்படியே விலகி நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் கிடைக்கிறத நம்ம கண் கூட பார்ப்போம். அதனால் நம்ம பக்தியோடு இந்த மந்திரங்கள் இதில் சொல்லலாமா? ஓம் நாரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாசிம்ஹாய நமஹ, ஓம் திவ்ய சிம்ஹாய நமஹ, ஓம் மகாபலாய நமஹ, ஓம் உக்ரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் தம்பஜாய நமஹ, ஓம் உக்ரசே லோச்சனாய நமஹ, ஓம் ரௌத்ராய நமஹ, ஓம் சர்வாத்புதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் யோகானந்தாய நமஹ, ஓம் ஓம் ஹரயே நமஹ, ஓம் கோலாஹலாய நமஹ,
ஓம் சக்ரினே நமः. ஓம் விஜயாய நமः. ஓம் ஜெயவர்தனாய நமः. ஓம் பஞ்சானனாய நமः. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் அகோராய நமः. ஓம் கோரவிக்ரமாய நமः. ஓம் ஜோலாமாலினே நமः. ஓம் மகாஜ்வாலாய நமः. ஓம் மகாபிரபவே நமः. ஓம் நிட்டிலாக்ஷாய நமः. ஓம் சகசிராட்சாய நமः. நம்ம நிருசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையார், அதான் மஞ்சள் கொடியில் வந்து பிள்ளையார் பிடிப்பு இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் கொடியில் ஒரு பிள்ளையாராட்டம் பிடிச்சி, ஆனால் அது வந்து நரசிம்மமூர்த்தி. அந்த மஞ்சளாக இருக்கிறது நரசிம்மமூர்த்தி. அவருக்கு இந்த அஷ்டோத்தரத்தை இந்த ஒரு வாரமே சொல்லிட்டு வரலாம். இப்போயே கூட மஞ்சள் பிள்ளையார் கூட நாளைக்கோ பிடிச்சி கூட வச்சு சொல்லிட்டு வரலாம். இல்லையானாக்கா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அந்த மாதிரி பிடிச்சி வச்சு சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அந்த மஞ்சள் கலந்த அந்த மஞ்சளை வந்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சுடலாம். பில்லி சூன்யம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாட்டிக்க பேய்கள் அல்லல் படுத்தும் அழங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் எல்லா பிணியும் என்னை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய்னு கந்த சஷ்டி கவசத்தில் வரோம் இல்லையா. அந்த மாதிரிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் ஓடி போயிடும். கடன், வறுமை, கஷ்டம் எல்லாம் நீங்கும். சுபம், திருமணம், குழந்த பாக்கியம், நோய் நொடிகளாக இருந்தால் அவளெல்லாம் நல்லா தெம்பாக எழுந்துக்கிறது. இந்த மாதிரியான பல நல்ல பலன்களை நம்ம கண்கூட இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்ரீ நிருசிம்ம காயத்ரி. ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்டாய தீமஹே தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத். இது ஸ்ரீ நிருசிம்ம காயத்ரி. அதாவது மந்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை வந்து பரிசுத்தப்படுத்துறது. பரிசுத்தமான அந்த மனசில் சாட்சாத் அந்த எம்பெருமான் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாருமே அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால அவருடைய இயக்கத்தினால தான் இயங்கின்னு இருக்கோம். நாம அப்படிங்கிற தனிமையே நமக்கு எதுவுமே கிடையாது. எப்போதுமே நம்மளோட தான் பகவான் இருக்கே, பகவானோட தான் நம்மளும் இருக்கும். ஆனால் அதை உணர்றதுக்கு இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு உதவும். அப்போ நமக்கு என்ன தோணும், நமக்கு பயமில்லாத அப்பா தோளில் உட்காந்துட்டு எவ்வளோ பேர் கும்பல் இருந்தாலும் உட்காந்து தன்னால் வெடிக்க பார்த்துன்னு வரோம் இல்லையா. அந்த மாதிரியா பகவானோட காலை பிடிச்சின்னு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கடமைகளை செஞ்சுட்டே போனோம்னா நமக்கு வெற்றி கிடச்சிட்டே வரும். எந்த இடத்துல நம்ம வீழ்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். சரியா? இந்த பதிவு பிடிச்சிருந்தாக எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, லைக்ஸ் பண்ணுறது, அந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு இதில் இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த நல்ல விஷயங்களெல்லாம் சென்று அடையட்டுன்ற ஆசையில் நான் அந்த பதிவில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.